செம்ம கோவம் வருதுடா. இனிமேல் பட்டு ராணிபேட்டில் இந்த ரெசிபி கேட்காத. அக்கா எதுக்குக்கா இவ்வளோ கோவப்படுற? தேர்ஸ்டே விலாகு மார்னிங் பூஜைலாம் பண்ணிவிட்டு நல்லா மைண்ட் செட்டோடு சமைக்கலான்னு பார்த்தா பையன் முன்னாடியே வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுமா, காலிஃப்ளவர்லாம் இருக்குல்ல அதை போட்டு பண்ணி கொடுன்னா. இந்த ஃப்ரைட் ரைஸில் வந்து இந்த காயெல்லாம் போட்டால் பிடிக்காது சாய்க்கு, வெறும் காலிஃப்ளவர் மட்டும் போட்டு பண்ணுன்னா. சரி சலாமத்து கடைக்கு ஈக்குவலாக பண்ணலனாலும் ஓரளவுக்கு நம்மளால் 80% கவர் பண்ணி சென்னையில் நல்லா பண்ணுவேன். பட் இங்கே பாத்திரம் சரியாக இல்லாதனால என்னால் பண்ணவே முடியல. இதில் மாற்றி அதில் மாற்றி ஒரு வழியாக பண்ணிட்டேன். கோவம் வந்த காரணமே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி வாங்கின்னு அவன் வந்து இந்த சீரக சம்பா அரிசி வாங்கிட்டு வந்தான். ஃப்ரைட் ரைஸ்க்கு கலரும் போது அப்படியே உடஞ்சி நுய் மாதிரி ஆயிடுச்சு. பிரியாணியே பார்த்திங்கன்னா அரிசி உடையாமல் செய்வேன், அது உடஞ்சி செஞ்சனால எனக்கு அதுவே டென்ஷன் ஆகிடுச்சு. சாய் ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டு பால்கனியில் பாடுங்க செம்ம லுக் கொடுத்துட்ருக்காரு. காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் வந்து சோயா சங்க்ஸ் சில்லி மாதிரி போட்டுட்டேன். அது புதினா வந்து சந்தையில் வாங்கின்னு வந்தது நிறைய இருந்தது, அதை போட்டு கொஞ்சம் துவையில் அரைச்சிட்டேன். இது இந்த ஊரில் வாங்கின அரிசி சீரக சம்பா அரிசி 80 ருபீஸ் தான். ஸோ அதில் கொஞ்சமாக வெள்ளை சாதம் எடுத்து வச்சுனேன், கொஞ்சமாக புதினா துவையல் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லான்னு எனக்கு எடுத்து வச்சுருந்தேன். கோவப்பட்டு பண்ணாலும் ரெசிபி செம்மையாக வந்திருந்தது. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாமா?